கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே டாஸ்மாக் கடையை இளைஞர் ஒருவர் அடித்து நொறுக்க முயன்றுள்ளார். ஏமம் கிராமத்தில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர் மதுக்கடையை அடித்து உடைக்க சேதப்படுத்த முயன்றுள்ளார். மதுக்கடை ஊழியர் கண்ணன் என்பவருக்கும் சாந்தகுமார் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ள நிலையில் மதுக்கடையை அடித்து உடைக்க முயன்றுள்ளார் அந்த இளைஞர். டாஸ்மாகிற்கு சென்ற சாந்தகுமார் கண்ணனுடன் தகராறில் ஈடுபட்டு மதுக்கடையை அடைத்து உடைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் இளையராஜா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நத்தகாலி கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். இவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த அவரது உறவினரான சாந்தகுமார் என்ற இளைஞருக்கும் தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கண்ணன் என்பவர் அருகில் உள்ள ஏமம் அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் தற்காலிகமாக வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் ஏமம் டாஸ்மாக் மதுபான கடைக்கு சாந்தகுமார் போதையில் மது அருந்த சென்ற பொழுது கண்ணன் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சாந்தகுமார் கண்ணனை கடையில் எப்படி அனுமதிக்கலாம், அவர் என்ன அரசு ஊழியரா என கேட்டு டாஸ்மாக் மதுபான கடையில் இருந்த ஊழியர்களிடம் தகராறு செய்ததோடு கடையை உடைத்து தகராறு செய்துள்ளார். இது குறித்து டாஸ்மாக் மதுபான கடை ஊழியர் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சுமார் 1 மணி நேரம் தகராறு நடந்த நிலையில் அங்கு விரைந்து சென்ற உளுந்தூர்பேட்டை போலீசார் டாஸ்மாக் மதுபான கடையில் தகராறு செய்த சாந்தகுமார் என்பவரை பிடித்து அடித்து விசாரணைக்காக உளுந்தூர்பேட்டை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் காரணமாக டாஸ்மாக் மதுபான கடை மூடப்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் டாஸ்மாக் கடையில் தகராறில் ஈடுபட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.